என்ன ப்ரோ ஜெர்மனி அவே போட்டிருக்கீங்க, நாக் அவுட் ஆன அப்புறம்? இது ஜெர்மனியாவே கிடையாது ப்ரோ, இது என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரான்ஸ் ஜெர்சி. ஓகே, நீல கலர் ஜெர்சி இல்லைங்கிறதுனால ஜெர்மனியாவே போட்டு ஆரம்பிப்போம். ஓகே. ஹலோ கைஸ், வெல்கம் டு எம் ஸ்போர்ட்ஸ் சேனல். ரவுண்ட் ஆஃப் 32 டே 2 மேட்சை ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்வே விசஸ் ஐவரி கோஸ்ட். கெஸ் பண்ணது தான். என்ன இன்னும் நிறைய கோல் போட ஹாலண்ட் நல்லா நான் 2-1 சொல்லியிருந்தேன். 3 ஏதோ சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். நான் 4 போய் ஹாலண்ட் வந்து நிறைய போகும், ஒரு 3 கோல் அடிச்சிடல, 2 கோல் அடிச்சிடலான்னு எதிர்பார்த்தது. நிறைய அடிச்சாங்க, பட் ஐவரி கோஸ்ட் வந்து நல்லா டிஃபெண்ட் பண்ணி எல்லாரும் அவங்களுமே நிறைய ஷாட் அடிச்சிருக்காங்க. ஓவரால் பார்த்தா ஷாட்ஸ் வந்து அவங்க தான் ஹையஸ்டா இருக்காங்க. நம்பர் ஆஃப் ஷாட்ஸும் ஐவரி கோஸ்ட் அதிகம், நம்பர் ஆஃப் ஆன் டார்கெட்டும் அவங்க தான் அதிகம். அந்த ஒரு கோல் போயிட்டதுக்கு அப்புறம் அவனுங்க அப்படியே நார்வே பின்னாடி போயிட்டான். அந்த மொத்த கோல் சரி, அது வரைக்கும். ஆமா, ஹாலண்ட் வந்து டிஃபென்ஸ் சைடில் இருப்பான், அதாவது இவனுங்களோட கோல் கீப்பர் சைடில் இருப்பான். இவன் வந்து ஒரு கோலில் டிஃபென்ஸ் பண்ணி லாங் பாஸ் அடிப்பான் அந்த சைடு கோலுக்கு. அதை வந்து யார் எடுப்பானா, இவனே ரன்னிங்ல ஓடுவான். அந்த எந்த ரன்னிங் எடுத்துட்டு ஓடி போய் கோல் கீப்பர் கிட்ட போறதுக்குள்ளேயும் இவனே அதை எடுக்க வந்துருவான். அவன் கோல் கீப்பர் வந்து இவன்கிட்ட அவன் எடுத்துட்டு ஓடுவான். இவன் அங்கே இருந்து எல்லாரும் ஓடிடுறான். சரியா இருந்துச்சு. அடுத்து பிரேசில் கூட தான். என்னப்பா பிரேசில் ஒருத்தன் போது அதில் டீமில் எல்லாரும் ஆடணும்ல. அதுவும் அதில் என்ன மேட்டர்னா வந்து ஹாலண்ட் வர்சஸ் கேப்ரியல் டிஃபெண்டர். அதுதான் வந்துட்டு மான்செஸ்டருக்கும் ஆர்சனலுக்கும் எப்பயுமே சண்டை போட்டுருக்காங்க. 2 பேருக்கும் ஏதோ எப்பயுமே சண்டை இருக்காது, ஒரு ரைவல் இருக்க மாதிரி. அதை வந்து இங்கே ஃபேஸ் பண்ணுற போது எப்படி பயங்கர ஃபயராக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன்னா அந்த மேட்ச்சு. கடைசி கோலுமே அவன் காலில் பட்டு உள்ளே போயிடும். அவன் வந்து பாலை கண்டெயின் பண்ண பார்ப்பான், பட் வந்த ஃபோர்ஸில் பட்டு உள்ளே போயிடும். அப்படி போயிட்டு சரி வெளில போயிடும். ஆக்சிடென்ட், அதாவது அவன் பால் அடிக்கல, பால் தான் அவன் அடிச்சு நானே போறேனே அப்படின்ட்டு ஏதோ மிஸ் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பார்த்தா கோல் வந்துருச்சு. ஆனால் அதனால தான் ஜெயிச்சிருக்காங்க. இல்லாட்டி அவனே அந்த ஹைலைட்ஸ்ல பார்த்தா கூட லாஸ்ட் ரியாக்ஷன் எப்படியோ உள்ள போய் எல்லோ போயிடுச்சு அப்படின்ட்டு தான் இருப்பான். ஆனால் இது வந்து தொடர்ந்து அவன் வந்து எவ்வளோ மேட்ச் கண்டினியூஸாக போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். அதாவது அவன் இன்டர்நேஷ்னலில் ஒன்று ஆடுறான் அப்படின்னா கோல் அடிக்காமல் இருந்ததே இல்லைன்ற அளவுக்கு தொடர்ந்து எவ்வளோ 23 கோல்ஸ் என்னமோ போட்டிருக்காங்க. 14 மேட்ச் தொடர்ந்து கோல் அடிக்கவே இருந்தில்ல. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்ல கண்டிப்பாக ஒரு கோலாச்சும் அடிச்சிருவான்ற அளவுக்கு அவனோட வந்து ரெக்கார்ட் போயிட்டு இருக்கு. பிரேசில் கூட தான் அதான் அவனோட ஃபுல் பொட்டன்ஷியல் காட்டுவான். அதை தாண்டி இவனுங்க பண்ணா மட்டும்தான் உண்டு. ஓகே, பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. சூப்பர், பயங்கர ஒரு மேட்ச்சு. அடுத்த ரவுண்டுக்கு இன்னொருத்தர் உள்ள வந்துட்டாங்க. அடுத்த மேட்ச் சரியான மேட்ச், பிரான்ஸ் வெர்சஸ் ஸ்வீடன். சும்மா டான்ஸ் தான். அது வந்து கார்பெட்ல வந்து சும்மா டான்ஸ் ஆட்டே இருந்தாங்க. அவனுங்க அந்த 4 பேர் மேல இருக்கு, நாங்க 4 பேருன்ற மாதிரி அவனுக்கு போட்டு ஆடிக்கிட்டே இருக்கானுங்க. ஏகப்பட்ட கோல், நிறைய கோல் வந்து ஜஸ்ட் மிஸ் தான். போஸ்ட்ல மட்டுமே ஒரு 2-3 போஸ்ட்ல வந்து ஒலிசியோட பைசைக்கிள் கேக்கு அது வந்து சென்டர்ல இருந்துட்டு இந்த கார்னர் பார்ல அடிப்பான். ஒரு 5 அசிஸ்ட் 6 அசிஸ்டோ வந்துருச்சு. இப்போ அந்த ஒரு கோல் வரல, அவ்வளவுதான் அவனுக்கு. ஆனா அசிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். எம்பாப்பேக்கு லைனா டிம்பிள் எல்லாருக்கும் அவன் உட்காந்து உள்ள சீசன்லயுமே வந்து பேனுக்குமே வந்து ஒன் ஆஃப் தி டாப் பெர்ஃபார்மர் வந்து ஒலிசி தான், மைக்கேல் ஒலிசி தான். இப்போ அடுத்து ரியல் மேட்ரிடுக்கு போவானான்றது அது ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன். பேன் விட மாட்டாங்க, ஏன்னா அவங்களும் அந்த சாம்பியன்ஸ் லீக் வந்து போராடிட்டு இருக்கனால அவ்வளோ சீக்கிரத்தை விட்டு கொடுத்துட மாட்டாங்க ஒலிசி. ஆனால் செம்ம பெர்ஃபார்மன்ஸு. கெஸ் பண்ண மாதிரியே 3-1 சொல்லியிருந்தேன். 2 கோல் எம்பாப்பே சொன்னேன், 2 கோல் அடிச்சிட்டா. நான் வந்து அந்த ஒரு கோல் வந்து 2 ஸ்ட்ரைக்கர் இருக்காங்களா, சரி அதனால ஸ்வீடன் ஒரு கோல் அடிச்சிருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். பார்த்தோன்னா சலீபா பயங்கர டிஃபென்ஸ், சான்ஸே இல்லை. ஃப்ரான்ஸ் மொத்தம் கலெக்டானுங்க. டாப் டீம்னா இது வரைக்கும் வந்துட்டு ஃப்ரான்ஸ் தான். அது ஏன்னா அதுல எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்றாங்க, யாருமே பெர்ஃபார்ம் பண்ணாலே கிடையாது. ஜெயிச்சிட்டு போனா பிரான்ஸ் கூட இடையில எங்கேயும் வந்துட்டு அதுல மேட்ச் பிரேசிலுக்கா இல்ல மீட் பண்ணா அவங்க வந்து பிரான்ஸை வந்து ஃபைனல்ல தான் மீட் பண்ணுவாங்க. ஏன்னா டோட்டலா வேற பிராக்கெட். ஓ அப்படி. சோ மீட் பண்ணலாம் வந்து நீங்க வந்து ஃபைனல்ஸ்ல தான் மீட் பண்ணீங்க. அதுக்கு கவலை கிடையாது. செமி ஃபைனல்ஸ் வந்து அர்ஜென்டினாவோட வரும், அந்த சைடு போவோம். அவங்க பிராக்கெட்ல இருக்காங்க. சோ பிரான்ஸுக்கு வந்துட்டு எதிர்பார்த்த பிரச்சனை இல்லை. ஆனா ஓகே, எதிர்பார்த்த மாதிரி முடிஞ்சி. ஈஸி வின் பயங்கரமா. அதுவும் கோல் போக வேண்டியது நிறைய போஸ்ட். யூரோப்ல வந்து அதான் ஹையஸ்ட் கோல் 18 கோல் வச்சிட்டான். நாக் அவுட்ல அதிக கோல் எவர் வந்து அது வேர்ல்டு கப்னு வந்தாலே வந்து வேற மாதிரி ஃபேக் பண்ணி ஒரு கோல் அடிப்பான். அதுவும் சூப்பரா இருக்கும். இந்த சைடு போய் வந்துட்டு அப்படி எப்படி அடிக்கிறானே தெரியல. அந்த ஒரு எனர்ஜி எங்கேருந்து வருதுன்னு தெரியல. டீமுக்குன்னு நேஷனல் டீம்னு வரும்போது பொழந்து கட்டிடுறான்.
அது மாதிரி கோச்சுக்கும் வந்துட்டு இதுதான் ஹையஸ்ட் எவர் வின்ஸ் FIFA வேர்ல்டு கப் ஹிஸ்ட்ரியில். ஒரு சீசன் ஜெயிச்சிட்டானுங்க. ஸோ ஆஃபீஸாக அதில் வந்து அவனுக்கு தான் நெக்ஸ்ட் இதுலேயும் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டானுங்க. ஸோ இந்த வருஷமும் ஃபைனல்ஸ் போயிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக போகணும். அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுறது இன்னொரு கோச் ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன். 3 வருஷம்லாம் வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப கஷ்டம். அதுவும் ஜெயிச்ச அப்புறம் காணாமலே போயிரு ஒரு டீம்லாம். அந்த மாதிரிலாம் எல்லா டீமுமே ஜெர்மனி, ஸ்பெயின் எல்லாருமே காணாம போயிட்டானுங்க. இட்டாலி உள்ள கூட வரல ஜெயிச்சதுலேருந்து. அது வந்து ஜிடேனோட கோர்ஸ் நினைக்கிறேன். முட்டி எப்போ ஜெயிச்சு இது போட்டானுங்களோ அப்போதுலேருந்து செலக்டே ஆகிறது கிடையாது. மெக்சிகோ, ஈக்குவேடர் இதுதான் வந்து சுத்தமாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணதுக்கு ஆப்போசிட்டா அப்படியே நடந்தது இந்த ஒரு மேட்ச் தான். ஏன்னா ஈக்குவேடர் எப்படியே ஜெயிச்சிருவாங்க நினைச்சோம். நம்ம வந்துட்டு ஆனால் ஈக்குவேடர் வந்து நல்லா நிறைய இது ட்ரை பண்ணானுங்க நிறைய. அதாவது மெக்சிகோ என்ன பண்ணாங்கன்னா மொதல் கோல் வந்து அவங்க போட்டதுக்கு அப்புறமே சும்மா இல்லை, திரும்பியும் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. 2வது கோல் போயிட்டதுக்கு அப்புறம் தான் ஃபுல்லா வந்து டிஃபென்ஸுக்கு போயிட்டு நீங்க எவ்வளவு அடிக்கிறீங்களோ அடிங்கடா, நாங்க டிஃபென்ஸ்ல பாத்துக்கிறோம். போட்ட பிறகு ஃபுல்லா டிஃபென்ஸ். அவனுங்களும் கோல் போடல இல்ல, தைரியமா அட்டம்ஸ் பார்த்தா மெக்சிகோ 15 அட்டம்ஸ் கோல் வந்துட்டு விடவே இல்லை ப்ரோ. போட்டு காலில் வந்தாலே எட்டி வாசிட்டே இருப்பானுங்க போல. கோல் 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 கோல்னு சொல்லிட்டு அடிச்சது ரெண்டுமே வந்து ராக்கெட் மாதிரி அடிச்சானுங்க. மொதல் கோல்லாம் சல்லுன்னு உள்ள போகுது. அது பெர்ஃபெக்ட் ராக்கெட் தான். அதெல்லாம் வந்துட்டு சரியான ராக்கெட். செகண்ட் கோலுமே நல்ல கோல் தான். ராகுல் ஹிமெனஸ் வந்துட்டு போட்ட கோல் வந்து சரியான கோல். அதான் அந்த ஹோம் கிரவுண்டோட அட்வான்டேஜ், அந்த ஹோம் கிரவுண்டோட அட்வான்டேஜ் வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்காங்க மெக்சிகோ. அதான் ஒரு ஸ்டாட் பார்த்தேன். இது வரைக்கும் ஹோமில் வந்து 12 மேட்சஸில் வந்துட்டு 10 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்கேன், 2 ட்ரா. ஸோ லாஸ்ன்னு இல்லவே இல்லை வேர்ல்டு கப்பில். இப்போ இந்த வேர்ல்டு கப்லேயும் கோல் எதுவும் வாங்கலன்னு நினைக்கிறேன் இது வரையுமே. ஸோ அதனால் கோல் விட்டுறதுன்றது சுத்தமாக இல்லாமல் இருக்கானுங்க. ஸோ கோலே அவனுங்க ஹோமில் ஆடுற வரைக்கும் அவங்க வந்துட்டு இது வரைக்கும் தோக்கவே இல்லை, கன்சிடர் பண்ணாமல் இருக்கானுங்க. ஸோ மேபி யூஎஸில் இல்லை கேனடாவில் மேட்ச் வந்தால் மட்டும்தான் அவனுக்கு தோக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஹோம் சைடில் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கானுங்க, அவங்க பயங்கரமாக ஆடுறானுங்க. அடுத்து இன்னைக்கு நடக்க போகிற இங்கிலாந்து விசஸ் காங்கோ மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ப்ரோ? இங்கிலாந்து தான். இதுவும் வந்து ஃப்ரான்ஸ் மேட்ச் மாதிரி லைக் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற ஒரு மேட்ச் மாதிரி இருக்குது. பயங்கரமாக சொதப்பாங்க. அது இதிலலாம் தோத்தாங்கன்னா வந்து யுவராகாக்கு எப்படி ஃப்ளைட்டு போடாமல் அனுப்பிச்சு விட்டாங்க, அது மாதிரி அனுப்பிச்சு விட்டாதான். இங்கிலாந்து அது செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் நம்ம சொல்கிறதே அது. 3 கோல் போடுவானுங்களா? 3 கோல் அடிச்சிருவாங்க. ஸ்கோர் 2-0. 3 கோல் இவனுங்க போடுவானுங்க. அவனுங்க அதோட கம்மியாக போட்டிருப்பானுங்க, போடாமலே இருக்கலாம். ஏதாவது ஒரு ஸ்கோர் லைன் சொல்லுங்க. 3-1 3-1 3-1 3-0 2-0 3-0. ஓகே. அடுத்து பெல்ஜியம் செனகல் யார் டஃப்பாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா பெல்ஜியம் ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இந்த வாட்டி வரல. லாஸ்ட் இப்போ பிஃபோர் இயர் மாதிரிலாம் இல்லை. ஸோ டஃப்பாக இருக்கும். ஆனால் ஸ்டில் பெல்ஜியம் நான் கொடுப்பேன் நினைக்கிறேன். நானும் பெல்ஜியம் தான் கொடுப்பேன். ஆனால் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். 2-1 செனகல் ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்னு தோணுது எனக்கு. ஜெர்மனி அடித்த மாதிரி இவனுங்க அடிச்சு விட்டுருவானுங்களோன்னு தோணுது. ஏன்னா கப் ஃபைனலில் வந்தது மொரோக்கோ செனகல் தான். யார் ஜெயிச்சா இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியல. அப்படி இருக்கும்போது அதுலேருந்து மொரோக்கோ எப்படியோ வந்துருச்சு. ஸோ செனகலுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஏன்னா இவங்களும் அந்தளவுக்கு இதாக இல்லை, பவர்ஃபுல் டீம் எனக்கு. ஸோ நீங்கள் வந்து செனகல் சொல்கிறீங்களா? 1-0 2-0 இல்லை, ட்ரா போய் பெனால்ட்டி ஜெயிக்கிறாங்க. ஓகே, அந்த மாதிரி நடக்கலாம். நான் பெல்ஜியம் தான் சொல்லுவேன். பெல்ஜியம் 2-1 சொல்லிக்கிறேன். அதே தான் 2-1 இல்லை 2-0 2-0 ஓகே. அடுத்து யுஎஸ்ஏ போஸ்னியா. யுஎஸ்ஏ வந்த ரன் வந்து சரியான ரன் இப்போ வரையும் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு. அதுவும் அதே ஃபயரோட வந்தானுங்கன்னா இந்த லீன் ஜெயிச்சிருவானுங்க. அவங்களோட அட்வான்டேஜ் இருக்கும். ஆமாம், அதோட எனக்கு. ஆனால் இதுவுமே நான் க்ளோஸ் கால் தான் வைக்கிறேன். மேபி 1-0 or 2-1. அதான் 1 கோல் டிஃப்ரென்ஸில் ஜெயிப்பாங்க. 2-1 யூஎஸ்ஏ 2-1 3-0 அடிப்பாங்கன்னு தோணுது. அட்டாக்கர் பொலகன் ஏதாச்சும். அவங்க பெரிய டீம் கூட தான் வந்து அந்த ட்ரால போகிறது தோக்கிறது அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. அவங்க இப்போதைக்கு பார்க்கறதையும் அவங்க சின்ன டீமாக தான் அவங்களுக்கு இருக்கும். புரியுது. யூஎஸ்ஏ வந்து ஒரு 3 கோலாவது அடிப்பாங்க நம்புறேன். பார்ப்போம். ஓகே, அடிச்சா நல்லா இருக்கும். நாளைக்கு பார்ப்போம் எப்படி இருக்கு ரிசல்ட். இதேமாரி உங்களுக்கு யார் வின் பண்ணுவாங்கன்னு தோணுதோ அந்த டீமை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி நடக்க போகிற மேட்சை பற்றி நாளைக்கு ரிவ்யூ பண்ணுவோம். பாய் பாய்.